வெல்கம் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த தடவை நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு பயோ பாட்னி 35 மார்க்கு, பயோ ஜுவாலஜி 35 மார்க்கு. ஸோ நமக்கு பார்ட் 1ல் எப்போவுமே ஃபஸ்ட்டு பயோ பாட்னி தான் இருக்கும். ஸோ பாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா 35 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதில் பாட்னி பயோ பாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 8 1 மார்க் இருக்கும். இந்த 8 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 1 மார்க் புக் பேக்லேருந்து வரும். ரிமைனிங் 3 மட்டும் இன்டீரியரில் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உயிரி தாவரவியல், உயிரி விலங்கியல் தனித்தனி விடைத்தாள்களை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவீங்க. ஒரே பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதக்கூடாது. பயோ பாட்னிக்கு ஒரு ஆன்சர் ஷீட் இருக்கும், பயோ ஜுவாலஜிக்கு ஒரு ஆன்சர் ஷீட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்டீரியர் கொஷின்லேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து நல்லா தரவு பண்ணிட்டு போயிருங்க. கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்தால் கொஷின்ஸ் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட் ஆகும். இதில் நம்ம 2 மார்க்கும் 3 மார்க்கும் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் வினாக்களில் எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையளிக்கும். ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். 4 × 2 8. இணை சேர்தலின் வகைகள் யாவை? கிவ் த டைப்ஸ் ஆஃப் ஸ்னாப்சிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி மதிப்பு என்றால் என்ன? வாட் இஸ் சி வேல்யூ? உயிரி நில அமைவு மற்றும் சூழ்நிலை நிலை அமைவு வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் பயோடோப் அண்ட் எக்டோடோப். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஏஆர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஏஆர் என்றால் என்ன? வாட் இஸ் பிஏஆர்? பிஏஆருங்கிறது ஃபோட்டோசின்டிக்லி ஆக்டிவ் ரேடியேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்எஃப் என்றால் என்ன? எஸ்எல்எஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீவிட் லிக்யூட் ஃபெர்டிலைசர். வாட் இஸ் சீவிட் லிக்யூட் ஃபெர்டிலைசர்? அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரி பூச்சி விரட்டி என்றால் என்ன? வாட் இஸ் பயோபெஸ்ட் ரெப்ளிகண்ட்? ஸோ இந்த 2 மார்க் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாமே இன்டீரியர்லேருந்து பார்த்தோன்னா அந்த 2 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், பயோ ஜுவாலஜிலேருந்து கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும், பயோ பாட்லேருந்து ரிப்பீட் ஆகும். வேறு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இதில் 3 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். 3 மார்க்கில் என்ன கம்பல்சரி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கீழ்காணும் வினாக்களில் ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 19க்கு கட்டாயமாக விடையளிக்கும். ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 19 இஸ் கம்பல்சரி. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினே நமக்கு இன்டீரியரில் தான் கேட்டிருக்காங்க. கிடைமட்ட சூழ்நிலை படம் வரைந்து எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன் ஹெமிட்ரோபஸ் ஓவில்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மடியத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்கவும். கிவ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உயிரி வழி திருத்தம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் பயோ ரெமிடியேஷன்? கிவ் ஆன் எக்ஸாம்பிள். குளத்தின் வெப்ப அடுக்கமைவை படத்துடன் விவரிக்கும். ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் எ பாண்ட். பசுமை இல்ல விளைவு என்றால் என்ன? பசுமை இல்ல வாயுகள் யாவை? வாட் இஸ் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்? வாட் ஆர் த கேஸஸ் இன்வால்வ் இன் ஃபார் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 19வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் சாப்டர் 8 சாப்டர் 9ல் இருந்தால் அதிகமாக கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதனால் சாப்டர் 8ம் 9ம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கம்பல்சரி வந்து நமக்கு இதில் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காற்று மகரந்த சேர்க்கை மலர்களுடைய காணப்படும் பண்புகள் யாவை? அடுத்து பார்த்தீங்கன்னா அல்லதில் முழுமையற்ற ஓங்குத்தன்மை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. கிவ் த கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அனிமோஃபில்லஸ் பிளான்ட். எக்ஸ்பிளைன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ இதில் நமக்கு ரெண்டுமே இன்டீரியர் தான். காற்று மகரந்த சேர்க்கை இன்டீரியர் தான். ஸோ இதில் புக் பேக்கில் பூச்சி மகரந்த சேர்க்கை இருக்கும், அதனால் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பறவை மகரந்த சேர்க்கை. ஸோ 2வது லெசனில் பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையற்ற ஓங்குத்தன்மை இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் சைட்லேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உணவு வலையினை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும், அதன் முக்கியத்துவத்தை எழுதவும். செயற்கை விதைகள் என்றால் என்ன? அதன் நன்மைகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ஃபுட் வெப் வித் அன் எக்ஸாம்பிள். கிவ் இட் இஸ் எ சிக்னிஃபிகன்ஸ். அடுத்து பார்த்தோன்னா ரைட் த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ். கிவ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ். செயற்கை விதைகள் என்றால் என்ன? அதோடைய அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பயோ பாட்னி பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய எந்த கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மெயினாக கம்பல்சரி நல்லா படிச்சுக்கோங்க. கம்பல்சரி கேட்ட அந்த சாப்டர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பயோ ஜுவாலஜி. ஸோ பயோ ஜுவாலஜினா ஆஸ் யூஷுவல் 5 1 மார்க் புக் பேக்கில் இருந்து வரும். ரிமைனிங் 3 மட்டும் இன்டீரியர் சைடாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ 1 மார்க் அப்புறம் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 2 மார்க் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 4 × 2 8. ஏதேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இனச்செல் உருவாக்கம் வரையறுக்கவும். டிஃபைன் கேமிடோஜெனிசிஸ். கருக்கொலை சிசுக்கொலை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபேட்டி ஆசிட் இன்ஃபேட்டி ஆசிட். அடுத்து பார்த்தீங்கன்னா மரபணு குறியீடு என்றால் என்ன?
வாட் இஸ் ஜெனட்டிக் கோடு? சூப்பர் பக் வரையறுக்கவும். டிஃபைன் த டேர்ம் சூப்பர் பக். உடல் செல் மரபணு சிகிச்சை மற்றும் இன செல் மரபணு சிகிச்சை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் சொமேட்டிக் செல் ஜீன் தெராப்பி, ஜேர்ம்லைன் ஜீன் தெராப்பி. பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் நெட்டாலிட்டி அண்ட் மொட்டாலிட்டி. ஸோ இந்த 2 மார்க் பயோசுவாலஜியில் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, இதை நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதிலேருந்து கேட்பாங்க. அடுத்து நமக்கு 3 மார்க் கொஸ்டின் 3 × 3 9. இதில் 19 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 90 இஸ் கம்பல்சரி. விந்து செல்லின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்கவும். ட்ரா எ நீட் லேபிள் டயக்ராம் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உயிரி தீர்வு என்றால் என்ன? உயிரி தீர்வில் பங்கேற்கும் ஏதேனும் 2 நுண்ணுயிரி பெயர்களை எழுதுக. வாட் இஸ் பயோரெமிடியேஷன்? நேம் எனி ஒன் மைக்ரோ ஆர்கானிசம் இன்வால்வ் இன் பயோரெமிடியேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மண்ணின் தோற்றம் என்றால் என்ன? மண்ணின் பணிகள் ஏதேனும் 2 எழுதுக. வாட் இஸ் பீடியோஜெனசிஸ்? மென்ஷன் எனி 2 ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். தான் தோன்றல் கோட்பாட்டினை எழுதுக. ஸ்டேட் த தியரி ஆஃப் ஸ்பான்டோஜீனஸ் ஜென்ரேஷன். மாசுபடுத்திகள் வகைகள் யாவை? கிளாசிஃபை த பொல்யூட்டன்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் பயோசுவாலஜி நல்லா பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் பயோ பாட்னியில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேசஸ். பயோசுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா மாசுபடுத்திகளோட வகைகள். ஸோ இது 2 எந்த சாப்டர்னு பார்த்து அந்த சாப்டர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சாப்டரில் இருந்தால் நம்ம கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 × 5 10. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் என்றால் என்ன? அதன் பயன்களை எழுதுக. அல்லது மருத்துவ கழிவு என்றால் என்ன? அதன் மேலாண்மை மற்றும் கழிவகற்றம் பற்றி எழுதுக. இது 2 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க. அதே மாதிரி வாட் இஸ் கேரியோடைப்பிங்? ரைட் த அப்ளிகேஷன் ஆஃப் கேரியோடைப்பிங். அதே மாதிரி வாட் ஆர் த கால்டு மெடிக்கல் வேஸ்டஸ்? ரைட் த நோட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசல். நெக்ஸ்ட்டு நமக்கு மனித மரபணு திட்டத்தின் இலக்குகள் யாவை? அல்லது தடுப்பு மருந்துகள் என்றால் என்ன? அதன் வகைகளை விளக்குக. ரைட் த கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஸோ HGPலாம் அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் பயாலஜியில் பொறுத்த வரைக்கும் பயோ பாட்னி பயோசுவாலஜி. ஸோ நீங்கள் பயோ பாட்னி பயோசுவாலஜி 2யும் சேர்த்து பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 மார்க் எடுத்தாலே பாஸு. இப்போ பாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 மார்க் வாங்கியிருக்கீங்க, ஜுவாலஜியில் வந்து ஒரு 5 மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் பாஸு தான். பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வாங்கியிருக்கீங்க, ஜுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா அப்பயும் வந்து பாஸ் தான். ஓவராலாக நமக்கு பயாலஜியில் 15 எடுத்தால் பாஸு. சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷனோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து கொஷின் கேட்பாங்க. வீடியோ என் பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோ பாட்னியில் என்னென்ன 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் படிக்கணும், பயோசுவாலஜியில் என்னென்ன 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் படிக்கணும்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ.